ஏமா எப்போ பார்த்தாலும் படுத்தே இருக்க, ஏதாவது வேலை செய்யலாம்ல? என்ன வேலை செய்யணும்? எல்லா வேலையும் செஞ்சு தானா படுத்திருக்கேன். அம்மா, இந்த சட்டையை துவைக்கவே இல்லையா நீ? அங்கதான் துவைச்ச சட்டை நிறைய இருக்குல்ல, ஏதோ ஒன்று எடுத்து போட்டு போலாம்ல. அம்மா இதாம்மா பார்ட்டி வேர் ஷர்ட்டு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இதாம்மா கரெக்டாக இருக்கும். எனக்கு என்ன பண்ணவே தெரியாது, துவைச்சிட்டா இன்னைக்கு. ஏய் எங்க போற? அர்ஜுன் ஏதோ சாயந்தரம் ஃபங்க்ஷன் போறான். நாங்க இந்த சட்டையை துவைச்சு வைக்க சொன்னான், அதை துவைக்க போறேன். சரி அப்புறம் துவைக்கலாம். நம்ம மல்லிகா இருக்கால, சீட்டு பணம் தர வேண்டியிருக்கு. ரொம்ப நாளா டெமி கொடுத்துட்டு இருக்கா. இந்த டயத்துக்கு போனா தான் வாங்க முடியும். போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நீங்க அதை 5 தெருவு நடந்து போகணுங்க. நீங்க வண்டியில போனா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்ல. ஏண்டி 6 நாள் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் தான் சும்மா இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா? நீ வீட்டுல எப்பயுமே சும்மா தானே இருக்க. போ போய் வாங்கிட்டு வா, அப்புறம் துவைக்கலாம் போ. சரிங்க, நான் அதை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். சரி போ. மல்லிகா, மல்லிகா. சொல்லுங்கக்கா. அம்மா இல்லையா கண்ணு? அம்மா இப்பதான் வெளியே போனாங்க, கொஞ்ச நேரம் ஆகுமே. என்ன விஷயம்? சீட்டு காசு வாங்க வந்தேன். அப்படிங்களா? வர நேரம் ஆகுங்க, நீங்க வேணா போயிட்டு வரீங்களா? நான் வெயிட் பண்றேனே. சரிக்கா, ஓகே. இருமா நான் சொல்றேன். அக்கா, அம்மா பைசா அங்கிள் கிட்ட கொடுத்துறாரா? ஆமா, நீங்க வீட்டுக்கு போலாம். சரி கண்ணு. சரி, நான் சொல்லிட்டேம்மா. ஏண்டி அங்கதான் ஆள் இல்லைன்னு தெரியும்ல, இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? ஆள் இல்லைன்னா வர வேண்டியதானே? நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு காசு வாங்கிட்டு வராம வந்தா என்ன சொல்லுவீங்க? ஏண்டி அவ்வளவு தூரம் போனியே, ஆள் இல்லைன்னா என்ன, இருந்து காசு வாங்கிட்டு வான்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால தாங்க அங்க இருந்தேன். இதை சொல்றதுக்கு என்கிட்ட போனும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? சரி போ. ஆமா, உடம்பு முடியலன்னு சொல்லல, போய் டாக்டர் பார்த்துட்டு வந்தா. ஃபர்ஸ்ட் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. நான் கொஞ்சம் வெளியில போனோம், போயிட்டு வந்துடுறேன். அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருந்த? எப்ப சொல்லிட்டு போனேன், இது எப்ப துவைச்சு நான் எப்ப போட்டு போறது? ஃபங்க்ஷனுக்கு வர லேட் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்றத கேளுடா. என்ன சொல்ல போற? சட்டையை துவைக்காது காரணம் சொல்ல போறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்ல. சரி அர்ஜுன், அர்ஜுன் என்ன பண்றான்? என்னப்பா? அம்மா அர்ஜுன் இல்லைங்களாம்மா? ஃபங்க்ஷன் போலாம் வாடான்னு சொல்லியிருந்தா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். உள்ளதான் பாருக்கா, வந்து பாரு. டேய் லே, நீயா சொல்றா? ஏண்டா அங்க ஃபங்க்ஷன் நேரமாச்சு, அர்ஜுன் அர்ஜுன் கத்திக்கிட்டே இருக்கேன், இன்னும் கிளம்பாம மேடா பண்ணிட்டு இருக்க? அட ஏன்டா நீ வேற, இன்னைக்கு போட்டு போறதுக்காக ஒரு சட்டையை அம்மாவை துவைக்க சொல்லியிருந்தேன், துவைக்கவே இல்லடா. இப்போ வந்து துவைக்கிறேன்றாங்க. அதை எப்போ துவைச்சு எப்போ காஞ்சி எப்போ நான் போட்டு போறது? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன்ட்ட அந்த ஒரு சட்டை தான் இருக்கா? போன வாரம் ஒரு சட்டை போட்டு வந்தீல, அது நல்லா தானே இருக்கா? போட்டு வர வேண்டியதானே? டேய் நல்லா தான்டா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வாரம் பசங்க கூட வெளியே போகும்போது அந்த சட்டையை தானே போட்டு வந்தேன். இப்பயும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பசங்கலாம் வராங்க, இந்த சட்டையை நான் போட்டு வந்தேன் என்ன நினைப்பாங்க? இவங்ககிட்ட இந்த சட்டம் மட்டும்தான் இருக்கு, இதை மட்டும் தான் போட்டு வரேன், கலாய்ப்பாங்கடா. டேய் மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்டைல் பாய்ஸ்ல 2 சட்டை எடுத்தோம் உனக்கு. அதுல ஒரு சட்டை தான் இது, இன்னொரு சட்டை உன் வீட்டில் வச்சிருப்பல, அதை எடுத்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஏய் அந்த சட்டையெல்லாம் தர முடியாதுடா. அடுத்த வாரம் எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நம்ம பயலுகெல்லாம் வேற இன்வைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓன்ட்ட அந்த சட்டையை கொடுத்துட்டா அப்புறம் ஓன்ட்ட வாங்கி நான் போட்டிருக்கேன்னு நினைக்க மாட்டேங்க, அதெல்லாம் தர முடியாது. அப்படியா? சோழரா நீ ஃபங்க்ஷன் போயிட்டு வா, நான் வரல. போயிட்டு வாடா, நீ மட்டும் போயிட்டு வாடா, நான் வரலடா. ஷியோரா? சோறு குழம்பு எல்லாம் போயிட்டு வா. ஆளு மாய வேற வராடா. ஏய் வந்துட்டு போறடா, நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன், உனக்கு என்ன, நீ போயிட்டு வா. என்னப்பா சொன்னா? ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற சட்டை இன்னும் நீ துவைக்கலையா? ஏன் சட்டையை கேட்டான். நான் அதை அடுத்த வாரம் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போடணும், தர முடியாதுன்ட்டேன். அதுக்கு தான் ஓச்சுக்கிட்டான். இருப்பா, நீ அந்த சட்டையை தரேன்னு சொல்லி கூப்பிடு, இது வரேன்.
டே அர்ஜுன், ஷர்ட் தரேன், வா ஃபங்க்ஷன் போலாம். வரேம்மா. அர்ஜுன் வா, சட்டை எடுத்துக்கோ. அம்மா இதுக்கெல்லாம் ஒண்ணுமே எடுக்க முடியாதும்மா. ஓகே. டேய் சக்தி, அக்கா சொல்லுங்கக்கா. ஒரு 50 ரூபா இருந்தா கொடுக்கணும். 100 ரூபா போதுமாங்கக்கா? போதும்பா, நான் அப்புறம் கொடுத்துறேன். பா, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. கை கால் வலி மாத்திரம் இருந்தா கொடுங்களேன். எத்தனை நாளைக்குமா? ஒரு 2 வேளைக்கு கொடுங்க. இந்த டோசேஜ் அதிகம், வெறும் வயிற்றுல போடக்கூடாது, சாப்பிட்டு தான் போடணும். 50 ரூபா. எவ்வளோப்பா? 50. ஏய், எங்க போயிட்டு வர? ஆஸ்பத்திரிக்கு தாங்க போயிட்டு வரேன். நீ மட்டுமா? ஆமாங்க. ஏன் உன் புள்ள என்ன பண்ற? கூட்டு போக வேண்டியதானே? அர்ஜுன் தான் காலையில அவன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறேன் நானு. ஓ ஆமால. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கங்க. அப்படி இங்க கிழிச்சு தள்ளுறியாக்கா? இத போய் டாக்டர்கிட்ட வர கேட்டு வந்திருக்க 2000 ரூபாய் செலவு பண்ணி. அதத்தானே இங்க பண்ணிட்டு இருக்கு. திங்க சாப்பிட போ, போய் சாப்பாடு ரெடி பண்ணு போ. சரிங்க. மூஞ்சிய பாரு. இத போய் மெனக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டு வந்தாலாம். என்னடா ஃபங்க்ஷன்ல எப்படி போச்சு? நல்லபடியா போச்சுப்பா. பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். சரி. ஏன் எங்க சாப்பிடலையா? கல்யாணம் சாப்பிடலையா? போன உடனே வேலை சாப்பிட்றது தான். நான் வீட்டுக்கு வரதுக்கு டைம் ஆயிடுச்சுல, பசி. சரி, அவனுக்கு சாப்பாட போடு. சரி, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போய் படுப்போம். இந்த டோசேஜ் அதிகம், வெறும் வயிற்றுல போடக்கூடாது, சாப்பிட்டு தான் போடணும். இங்க வாடி. கிச்சனுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சொந்தக்காரன் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தியால? ஆமாங்க. அவன் பேரே இல்லையடி. நம்ம விசேஷத்துக்கு வந்து சோறு திங்க தான் வந்திருக்காங்க உங்க வீட்டாளுக்கு போறா. போய் கண்ணாடி எடுத்துட்டு வா போ. என்ன நிக்கிற? குடிக்கிறதுக்கு ஏதாவது போட்டு வைப்போ. சரிங்க. ஒருத்தர் இல்ல, உங்க வீட்டாளுக்கு பேர் புக்க ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். திங்கிறதுக்குன்னே வருவாங்க உங்களுக்கு. ஏண்டி, நேத்து தானே காப்பி குடிச்ச, இன்னைக்கு டீ போட்டுக்கலாம். இன்னைக்கும் காப்பியை போட்டு வந்திருக்க. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இந்த செல் ஒருத்தர் வருவான் பாரு, ஏங்க கூமாப்பட்டி தண்ணிட்டுக்கிட்டு அப்படி இருக்கு. இந்தா எடுத்துட்டு போ. நீயே போய் குடியில தலையில ஊத்திக்க போ.
ஐயோ டேய் சாந்தி, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, சாப்பாடை கொண்டு வா. கொஞ்ச நேரம் என்ன என்னடி என்னதே சமைக்கிற? தக்காளி சேர்த்து தயிர் சேர்த்து இது பண்றதுக்கு எவ்வளவு லேட்டு? சமைக்க வேணாமாங்க? போ. ஏண்டி வா, நான் அதே பண்ணிக்க உள்ள. ஏங்க என்ன நாங்க பண்டிகை பாரு எப்படி இருக்கு, தூசியா இருக்குல்ல? இதை காட்டி உனக்கு என்னடி வேலை? இதை தொடச்சு கூட வைக்க முடியாதா? சொட இந்தா. போதும் போதும், தொடச்சு கிழிச்சது. கொண்டா போ, தின்னுட்டு கட்டில படுத்து உருளு போ. என்னாச்சுங்க? என்ன நொன்னாச்சு? உன்னால எனக்கு எவ்வளவு செருப்படி தெரியுமா? ஆபீஸ்ல என்னை விட சின்ன பையன்டி நிக்க வச்சு கேள்வி கேட்கறியா? இவ்வளவு லேட் ஆனதுக்கு காரணம் நீ தானே. ஏங்க ஏங்கவா? உனக்கு புரியுதா புரியலையா? டெய்லி உனக்கு இதே பொழப்பாங்க. சாப்பாடு ஒரு நாள் டயத்து கட்டி கொடுத்துருக்கியா? அன்னைக்கு எங்க அம்மா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. குண்டா இருக்காடா வேண்டாம் வேண்டாம் நாங்க கேட்கல. நான் ஒத்த கால் நின்னேன். இன்னைக்கு பாரு நான் அனுபவிக்கிறேன். டெய்லி உனக்கு இதான பிரச்சனை. நல்லா திங்க வேண்டியது, மாத்திரை போடுறது, படுத்து உருள வேண்டியது, அப்புறம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்றது. நாளைக்காவது நேரத்துல எந்திரிப்பியா, சமைச்சு கொடுப்பியா? என்ன சரிங்க. என்ன சொல்றீங்க பாப்பா? காலையில என்னடா அர்ஜுன் இவ்வளவு லேட்டு? ஓவர் டைம் பார்த்துட்டு வரேன்பா. ஏய், உன்னை நான் எவ்வளவு நாள் சொல்லிருக்கேன் ஓவர் டைம் வேலை பார்க்காதன்னு? அப்படி என்ன உனக்கு வயசாகி போச்சு? இருக்கிற வேலையை பார்த்துட்டு வா போதும். உனக்கு சாப்பாடு எடுத்து. அம்மா ஏம்மா, நான் காலைல போகும்போது சப்பாத்தி தானம்மா கேட்டு போயிருந்தேன், இட்லி செஞ்சு வச்சிருக்க. கை வலிக்குதுடா. அம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் கை வலிக்குது கால் வலிக்குது? அப்பா எத்தனை வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்காரு? அவரு தான் கை கால் வலின்னு சொல்லியிருக்காரா? 6 மாசமா நான் கூட தான் போயிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ஏதாவது வலிக்குதுன்னு சொல்லியிருக்கேன்? வீட்லயே இருக்கிற உனக்கு என்னம்மா கை கால் வலி? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கம்மா நீ. அன்னைக்கு அப்படிதான், சட்டைக்கு ஒரு காரணம். ஏய், போய் 4 சப்பாத்தி ஊற்றி போடுறீ போடி. லேட் ஆகுமா? ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. ஏய், 1/2 மணி நேரம் ஆகுமாம்டா? வா, 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு சப்பாத்தி தான் வேணும். சரி போ, நாளை பண்ணிட்டு வா. ஏண்டி உனக்கு மட்டும் வியாதி, உங்க குடும்பத்துக்கு வியாதி தானே? எப்ப பாரு கை வலிக்குது கால் வலிக்குது. ஐயோ, உன்னோட பெரிய தலைவலியா இருக்குடியே. போ, திங்க மட்டும் உங்களுக்கு தெரியும் போலுக்க. திங்கும் போதெல்லாம் கை வலிக்கல கால் வலிக்கல, அதான் நல்ல வக்கனையா திங்கிற. அர்ஜுன சாப்பிட்டு போய் தூங்கு, சும்மா செல்ல நோண்டாம. சரிப்பா. ஏய், டக்குன்னு பண்ணி கொடுறீ. டைம் ஆச்சுமா, காஃபி போட்டுதா? மா சீக்கிரம் ஏந்திரிமா, மணி 7:30 ஆகுது. மா இப்ப பத்தானும் தட்டி எழுப்பணும்மா. மா ஏந்திரிமா. மா ஏந்திரிமா. மா 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 ஏமா அப்படி பண்ண? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏப்பா பயந்துட்டேன்? நீ காஃபி போட ஆடலன்னு பயந்துட்டேன்? இல்லை நமக்கு பிடிச்சதெல்லாம் யார் சமைச்சு போடுவான்னு பயந்துட்டேன்? இல்லை நீ அவுத்து போடுற துணியெல்லாம் யார் துவைச்சு போடுவான்னு பயந்துட்டியா? இல்லை நீ பேசுற பேச்செல்லாம் யார் வாய் மூடிட்டு கேட்பான்னு பயந்துட்டியா? மா என்னம்மா இப்பெல்லாம் பேசுற? நான் என்ன பேசுறது? நேற்று நீ பேசுன பேச்சுக்கு நான் அவளை விட்டுருப்பேன். உங்க அப்பா மேல இருக்க கோவத்தை உன் மேல காட்டிட்டு நான் அவர் நினைச்சிருவாருன்னு நான் பேசாம இருந்தேன். அவர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் நான். நீ வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நீ இப்படி பேசினது கிடையாது. நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி நீ பேசிட்டு இருக்கிற. இந்த வேலைக்கு போற திமுறா? நீ வெளியில போய் வேலை செய்யற மாதிரி தான் நானும் வீட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அம்மா அது உன் கடமைமா. அதே பிற கடமையாகும். நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கறத வச்சு நான் வீட்டுக்கு எல்லாம் பார்த்து உங்களே நான் பாத்துக்கிறேன். நீ செய்யறது வேலைன்னா அப்ப நான் செய்யறது வேலை தானே? இல்ல நீ சொல்ற மாதிரி நான் செய்யறது கடமைன்னா அப்ப நீங்க செய்யறது கடமை தான்டா.
எப்ப பார்த்தாலும் நான் தின்னுட்டு வீட்டுல இருக்கேன்னா உங்க பறவைக்கு நான் வீட்டுல இருக்கேன் சும்மா இருக்கேன்னு தான் தெரியுது. நான் சும்மா இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி சமைச்சு போடுவாங்க, யார் டீ வச்சு கொடுப்பா, உங்களை யார் பாத்துக்குவா? அக்கறைங்கிறது ஒண்ணு இருக்குடா, வேலைங்கிறது வேற. அக்கறைங்கிறது அந்த அக்கறை என்னால மட்டும் தான் காட்ட முடியும். என்னடா உங்க அப்பா பேசுறாருன்னு நீ பேசி பாக்குறியா? அவர் பேசுறது வேற. நான் குண்டா இருக்கேன்னு சொல்லி எத்தனை பேர் வரதட்சணை கூட கேட்டாங்க தெரியுமா? ஆனா அவங்க அப்பா என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரே காரணத்துக்காக 1 ரூபா வரதட்சணை வாங்காம அவங்க வீட்டுல இருக்கவங்களை எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணாரு. உங்க அப்பா எரிஞ்சு தாண்டா விழுவாரு. அவரை போல தங்க யாருமே இல்லை. எந்த புருஷன்டா பொண்டாட்டியை திட்டாம இருக்காங்க? ஆனா நீ அப்படி பேசியிருக்க கூடாதுடா. ஆனா நீ பேசுறது ரொம்ப தப்புடா. உன்னை நம்பி நாளைக்கு ஒருத்தி வருவா, அவளை நீ அப்படி பேசிடா. சாரிங்க, நேரம் ஆயிடுச்சு. இந்த காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேங்க. உள்ள வாமா. யாருங்க அவங்க? வீட்டு வேலைக்கு போற பிள்ளை, நம்ம வீட்டு வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏங்க நமக்கே மாசம் சம்பளம் கையை இறுக்கி பிடிக்குது. எதுக்கு? நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் எப்பவும் போல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போமா. ஆமா, நீ சாப்பிட்டியா? ஒன்ன தாண்டி சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. மாத்திரை போட்டியா? மாத்திரை போட்டேங்க. சரி, ஏன் நிக்கிற? உட்கார்.